நாங்க கஷ்டப்படுற குடும்பம் தான். எங்க வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுறாரு. அவரு எங்க மாவட்ட செயலாளர் மீது ரொம்ப அவதூறா வந்து தொடர்ந்து இந்த புகார் வந்துட்டு தான் இருந்துச்சு. எங்க அண்ணன் கூட இப்ப லேடிஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா நாங்க அப்பவே நடவடிக்கை எடுத்திருந்தோம்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. இப்ப இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமா நாங்க இப்ப மாவட்ட காவல் அலுவலகத்துல வந்து இப்ப மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு இதை விசாரிச்சு சொல்லணும் சார். எங்க மாவட்ட செயலாளர் மீது இதுவும் இல்ல. அவர் வந்து டிஎம்கே அமைச்சர்கிட்ட பணம் வாங்குறாரு, எல்லாத்துக்கும் போஸ்டிங் பணம் வாங்குறாருன்னு சொல்லி நேத்து அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு என்னதான் பண்ண போறீங்க? ஒரு ஆள் பேசுங்க. இப்ப வந்து அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து அவதூறா பேசுறாரு, அவங்க வந்து உருவ கேலி பண்றான்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஒரு ஆள் பேசுங்கக்கா. நாங்க 11 மணி வரைக்கும் எங்க கட்சி ஆபீஸ்ல வேலை, நாங்க எஸ்ஐஆர் வேலை இப்ப பார்த்தோம் ரீசெண்டா. 11 மணி வரைக்கும் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டு தான் போறோம். அப்ப எங்களுக்கு தெரியாதா சார்? நாங்க லேடிஸ் தான் பொதுவா அங்க ஆபீஸ்ல இருந்து வேலையை பார்த்தோம். எங்களுக்கு தெரியாதா சார் எங்க மாவட்ட செயலாளர் எப்படி பேசுவாங்க? நாங்க எப்படி வருவோம்? இவ்வளவு பெண்கள் எப்படி வருவாங்க அப்படி அவதூறா பேசினா? ஏன் இப்படி அவங்க யார் சொல்லி இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல சார். இல்ல இவர் போஸ்டிங் எல்லாம் பணம் வாங்கினாருன்னா வரிசையா அவங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் இருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். பேசணும் தெரியாம ஏதாவது ஒண்ணு பேசி அவர் மேல அவதூறு பரப்பணும் அப்படின்றத அவங்களோட திட்டம். இப்ப நமக்கு என்னதான் பண்ணணும்? எங்க மாவட்ட செயலாளர் மேல போட்டதை அவங்க நீங்க படம் எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்களா? பின்னாடி இன்னொருத்தர் படம் வச்சு அவர் இந்திராஜன் ஒருத்தர், அவர் வந்து மக்கள் இயக்கத்துல முன்னாடி இருந்தவர். அவர் மேலயும் நிறைய புகார் இருந்தனாலதான் அவரையும் விலக்கி வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அம்மா அவங்க கூட போய் சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணுது. காரணம் அவர் தானா? ஆமா சார், விசாரிக்க சொல்லியிருக்கோம். நீங்க சந்தேகத்துக்கு விசாரிக்க சொல்லியிருக்கோம். நீங்க தான் சார்